உங்கள் பாடியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆனாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த சில விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும். ஸோ இந்த சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்தாலே உங்கள் பாடியில் வெயிட் அண்ட் ஃபேட்டை நீங்கள் ஐடியலில் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் வெயிட் லாஸ் மற்ற ஹெல்த்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு சேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம பாடியில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கேலரி பேஸஸ் ஃபுட்டை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க, எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த கொஞ்சமாக சாப்பிட்ற ஃபுட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கேலரி பேஸில் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க்கால் மார்னிங் சாப்பிடவே மாட்டேன், நைட் என்னோடய ஆஃபீஸ் டென்ஷனால் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ரீசன் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் பாடிக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் அந்தந்த டைமில் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பாடி வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதால உங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சில பேர் நம்ம தான் சாப்பிடல இல்லை அப்படி எப்படி நமக்கு வெயிட் கெயின் ஆச்சு அந்த மாதிரின்னு கூட திங்க் பண்ணுவீங்க. உங்கள் ஆர்கான்ஸ் எல்லாமே சேவிங்ஸில் இருக்கும். ஸோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்தந்த டைமுக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பாடி ஆர்கன்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கும்போது நேற்று சாப்பிட்ட ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வேல்யூவை இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டைமில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதால உங்கள் பாடி லோ எனர்ஜியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற பர்சன் எல்லாமே இனிமேல் ப்ராப்பரான டைமுக்கு ஃபுட்டை கன்சப்ஷன் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட்டு எடுங்க. யாரெல்லாம் நைட் டைமில் நான்வெஜ் எடுக்கிறீங்களோ ஸோ அதை எல்லாமே இனிமேல் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாவே 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நான்வெஜ் எடுக்கும்போது நீங்கள் வாட்டர் கன்சப்ஷன் கன்சியூம் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால் டைஜஷன் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் நைட்டில் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். மார்னிங் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதால ப்ராப்பராக உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த நான்வெஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு செரிமான தன்மையாக ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பாக்டீரியா உங்கள் உடம்புல ரன் ஆகாது. ஸோ குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாருமே நைட் டைமில் நான்வெஜ் எடுக்காதீங்க. இந்த குட் பாக்டீரியா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி உங்கள் வில்லையும் நல்லாவே இருக்கும். வில்லை அப்படின்னா சத்து உறிஞ்சுதாங்க. நீங்கள் உணவுகள் சாப்பிடும்போது சத்து மட்டும் உரியறதுக்கு தான் இந்த வில்லை ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சத்து உரியலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே போய் உங்கள் பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஃபேட் தான் நாளடைவில் வந்து எனக்கு வயிறு மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஸோ டெய்லி பேசிஸில் ஒரு ரவுண்ட் பிளேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை 4ஆக டிவைட் பண்ணணும். 40% கார்போஹைட்ரேட், 30% ப்ரோட்டீன், 15% உங்களுக்கு ஃபைபரும், இன்னும் 15% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட் இருக்கணும். இந்த ஃபேட்டு உங்களுக்கு குட் ஃபேட்டாக இருந்தால் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஃபைபர் எல்லாமே நிறைஞ்ச ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது குட் மீல் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி இல்லை ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் டைம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 சாலடை ஸ்பெசிஃபிக்காக எடுங்க. என்னென்ன அப்படின்னா ஃபார்முலா 1 ப்ரோட்டீன், அஃப்ரெஷ், ஷேக்மெட். இந்த 4 ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலா 1 ஷேக் அண்ட் ப்ரோட்டீன் ஃபைபர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிரும். ஸோ இந்த குட் நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுட்டோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸாக 95 கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் 25 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி 300 டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின மோர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்கணும், எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு எங்கள் டீமில் இருக்கக்கூடிய வெல்னஸ் கோச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.